வாகை சூடவா சீரியல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ நம்மளோட மீனாட்சி ஜீவா வெறுப்பேற்றத்துக்கோசம் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையை தான் நான் ஓகே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அப்படியே மூட் அப்செட் ஆகி பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சியோட அம்மாவுக்கு ஏற்கனவே ஆர்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு. உடனே மீனாட்சி கூப்பிடுவாங்க. தேனு மீனாட்சி 2 பேருமே வருவாங்க. அப்போ இந்த மாதிரி எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ பயந்து போய் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரவா, ஐயோ மாத்திரை மறந்துட்டேனே வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு தேனு கேட்பாங்க என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீனாட்சி இல்லை அது அம்மாவுக்கு டாக்டர் கொடுத்த மாத்திரைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி வேறு இடத்துக்கு கீழே சரி நான் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகும்போது பார்த்திங்கன்னா மீனாட்சியோட அம்மா சொல்லுவாங்க நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோடி, நான் எனக்கு இருப்பானான்றதே தெரியலன்னு சொல்லும்போது ரொம்பவே பதட்டமாக அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமா, அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ தேனை கடத்திடுவாங்க. கடத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரூம் அதாச்சும் இந்த லைப்ரரி மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அடைச்சி கெமிக்கல் இதில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மா கேட்பாங்க, அதாச்சும் மீனாட்சியோட அம்மா கேட்பாங்க தேனி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கீழே பேசிகிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது தேனி இருக்கவே மாட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லாக ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மைக்கில் நான் மீனாட்சி பேசுகிறேன், தேனி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேனி எங்கே இருக்க அந்த இடத்துல தெரியாது. அவங்க கட்டி போட்டுட்டு வசீகரன் என்ன பண்ணுவார், என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஏதோ கொளுத்தி விட்டுட்டு என்ன பண்ணுவார், அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ எல்லாரையும் அடித்து போட்டு நம்ம ஜீவா என்ன பண்ணுவாங்க காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. போட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மீனாட்சி மேலே மோதி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோவில் இடித்து பூசாரி கீழே ரோட்டில் விழுந்துருவார். அப்போ நம்ம பூசாரி நம்மளோட மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க உங்கள் அக்காவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லும் போது எல்லா உண்மையும் சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுவாங்க நம்மளோட மீனாட்சி எங்கள் அக்கா எதுக்காக இப்படி பண்ணீங்க, அந்த பூசாரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, சாமியும் இல்லை எதுவும் கிடையாது, சும்மா எங்கள் அக்கா மேலே பழி போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீவா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம மீனாட்சிக்கு உண்மையை சொல்ல சொல்லி. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.